நண்பர்களே வணக்கம். தமிழ் ஏர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். சமீபத்தில் போதையின் பாதையிலிருந்து இளைஞர் சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் மாதந்தோறும் ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தன்னார்வ தொண்டர்கள், தன்னார்வ அமைப்புகள் இது சம்பந்தமான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கிராமங்களிலும் முன்னெடுப்பாக கொண்டு செல்லப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? எப்படி எதிர்கால சமுதாயத்தை போதையின் பாதையிலிருந்து விடுவித்து கொள்வது? போதையின் பாதையால் தங்களுடைய எதிர்காலம் இழந்து, குடும்பத்தை இழந்து, இன்றைக்கு இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகரிக்கிற பல்வேறு வாய்ப்புகளை நாம் பார்க்கிறோம். போதையினுடைய விளைவால் விபத்து மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. விபத்து மரணங்களினால் ஏற்பட்ட அந்த காயம் அந்த குடும்ப உறுப்பினரை இழந்த அந்த குடும்பத்தில் நீங்காத ஒரு வடுவாக நீட்சியடைந்திருக்கிறது. இன்றைக்கு எத்தனை வயது உடையவர்கள் இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே இருக்கிறார்கள் என்று கேட்டால், குறிப்பாக 15 வயது முதலாகவே 35 வயதுக்கு உட்பட்ட வளர் இளம் நல்ல இளமை பருவத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இந்த போதை வஸ்துகளால் அழித்து கொள்கிறார்கள் என்ற ஆபத்தான செய்தி. பல குடும்பஸ்தர்கள் இன்றைக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டாங்க. அதனால தான் இளைஞர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் தடுப்பை பற்றி மிக முக்கியமான ஒரு கருத்தோடு இதனை கொண்டு செல்ல வேண்டிய கடமையில் அனைவருமே இருக்கிறோம். ஆனால் விளம்பரங்கள், பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகள், நகரங்களில் இருக்கக்கூடிய கடைகள், இது மட்டும் இல்லாமல் கள்ளச்சந்தையில் போதைப் பொருட்கள் மிகவும் அதிகமாக விற்கப்படுவதை பார்க்கிறோம். வெளிமாநிலங்களிலிருந்தும் நம்முடைய மாநிலத்திற்கு வருவதாகலாம் செய்திகளை சொல்கிறார்கள். இது எப்படி அதை தடுப்பது? ஒருவர் சந்தையில், ஒரு கள்ளச்சந்தையில் பொருள் வியாபாரம் செய்பவர் எந்த சூழ்நிலையிலும் அந்த பொருளை விற்று கொண்டு தான் இருப்பார். அதை தடுக்கவே முடியாது. அவருக்கான லட்சியம் என்னென்னா, அவர் எந்த வழியிலையும் அந்த பொருளை விற்று கமர்ஷியலாக பணம் ஈட்ட வேண்டும். அதை உட்கொள்பவர்கள் யார் உட்கொண்டாலும் சரி, அதனால் இறந்து போனாலும் சரி, அதனால் பாதிக்கப்பட்டாலும் சரி, அதை பற்றிய கவலை அவருக்கு இருக்காது. அவருக்கு அந்த கள்ளச்சந்தையில் அந்த போதை வஸ்துகளை கொண்டு சேர்க்கணும், அவ்வளவுதான். ஆக சந்தை வியாபாரத்தில் எல்லா பொருள்களும் விற்கப்படுவது என்பது நிதர்சனமான ஒரு பழக்கம். அப்போ அந்த சந்தையில் விற்கக்கூடிய பொருளில் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டியது தான் மனிதனுக்குள்ள இயல்பாக இருக்க முடியும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்று வள்ளுவர் சொல்வார். எவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெறுகிறோமோ, எதையிலிருந்தால் நம்மகிட்டருந்து பழக்கத்திலிருந்து விட்டுக்கிறோமோ, அந்த விடுபட்ட பொருள்களால் நமக்கு கெடுதல் இல்லை என்று அந்த குறளில் அழகாக சொல்வார். இன்னொரு குறள் கூட கல்லுண்ணாமைங்கிற அதிகாரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, களித்தறியேன் என்று சொல்லற்க நெஞ்சத்து உள்ளதுவும் ஆங்கே கெடும் என்று சொல்வார். நான் மது குடித்து எனக்கு பழக்கம் இல்லை, போதைப் பொருள் பயன்படுத்தி பழக்கம் இல்லைன்னா ஒன்று பெருமையாக நீங்கள் சொல்லிக்காதீங்க. போதைப் பொருள் பயன்படுத்தி பார்ப்போமே என்று சொல்லி லேசாக பயன்படுத்தினாலே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் வெளிப்பட்டு போயிடும். அதனால தான் சொல்லுவாங்க, குடிச்சிட்டு உழம்புறேன், நல்லா தண்ணி குடிச்சிருக்காரு, அதனால தான் ரோட்டில் படுத்துக்கிட்டு என்னென்னமோ அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்பதும், நான் மது குடித்து பழக்கமில்லை அதனால் நான் குடித்து பார்த்தேன் என்று சொல்வதுமே முட்டாள்தனம்தான். இந்த கல்லுண்ணாமைங்கிறத இன்றைக்கி நேற்று பேசலை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த காலங்கட்டு தொண்டே போதை பொருள்கள் இருந்திருக்கிறது. வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மருத்துவ ரீதியாக மருந்தாக உட்கொள்கிறார்கள் இந்த ஆல்கஹாலை. ஆனால் குறிப்பாக இந்தியாவில் நம்மை போன்ற நாடுகளில் விருந்தாக அதனை எடுத்துக்கொள்வதால் தான் போதை அதனுடைய வீரியத்தன்மை அதிகரித்து மனிதனுடைய உடல் கெடுதலாகி
அது சிறுநீரக பாதிப்பாக இருக்கட்டும், கணைய பாதிப்பாக இருக்கட்டும், கல்லீரல் பாதிப்பாக இருக்கட்டும், ஆக பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானதனுடைய விளைவு என்னென்னா இன்றைக்கி டயாலிசிஸ் சென்டர் அதிகமாயிருச்சு. இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இத்தனை டயாலிசிஸ் சென்டர் திறந்துருக்கிறோம், இத்தனை கிட்னி சென்டர் திறந்துருக்கோங்கிறாங்க. இது ஒரு அரசாங்கத்திற்கு பெருமையான விஷயமா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. அந்த போதைப்பொருள் பழக்கத்திற்கு போக விடாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பான பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகணும். அப்போ தான் நம்ம இதிலிருந்து இளைஞர்களை கொண்டு வர முடியும். குறிப்பாக இன்றைக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் இதில் அடிபட்டிருக்காங்க. பள்ளிகளுக்கு பக்கத்தில், கல்லூரிகளுக்கு அருகில் பீடி விற்கிறது, சிகரெட்டு விற்கிறது, தனக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சா போதும்னு சொல்லி விற்கக்கூடிய நபர்களாலையும் இந்த சமுதாயம் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கங்கள் ஒரு பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்க முடியாமல் திணறினாலும் கூட, மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகளெல்லாம் அதற்கான முயற்சிகளை செய்தாலும், மக்கள் அனைவருமான ஒரு சேர்ந்த பயணமாக, பெற்றோர்கள் அனைவரும் ஒரு சேர்ந்த பயணமாக இதை முன்னெடுத்து கொண்டு செல்லுகிற பொழுதுதான் மது விற்பனை இடமாக இருந்தாலும் சரி, பீடி, சிகரெட்டு, புகையிலை போன்ற கோட்பான்னு சொல்லுவாங்க, சிகரெட் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், அது விற்கக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லாமல் தடுப்பதற்கான வேலைகளை நம்ம மாற்றி யோசித்தால் நிச்சயமாக அந்த கடைகள் மூடப்படும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு மாத காலம் டாஸ்மார்க் பக்கம் யாருமே போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை நம்ம கடையை போய் மூடுங்கன்னு நம்ம போராட்டம் பண்ண வேணாம். கடைக்கு போகாதீங்கிறத ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த கடையை மூடித்தான் ஆகணும். ஒரு 10 நாள் ஒருத்தர் கடை திறக்கிறாரு சாலையில், சாப்பாட்டு கடை, அந்த கடைக்கு யாருமே போகலைன்னா 11ஆம் நாள் மூடிட்டு தான் போவார். ஒரு டீ கடை வச்சுருக்கிறாரு, அந்த கடைக்கு யாருமே போகலையா, மூடிட்டு தான் போகணும். நகைக்கடையாகவே இருக்கட்டும், இன்றைக்கி நகைக்கு பெரிய மதிப்பு தான். ஆனால் யாருமே ஒரு மாத காலம் நகைக்கடைக்கு போகலைன்னா நகைக்கடையை பூட்டிட்டு தானே போகணும். அது ஒரு உலோகம் தானே, செம்பு, அலுமினியம், பித்தளை, பிராஸு, அந்த மாதிரி அது தங்கம் ஒரு உலோகம், அவ்வளோதான். அந்த உலோகத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு வச்சுருக்கோம். அந்த கடைக்கே ஒரு மாத காலம் யாருமே போகாமல் இருந்தால் அந்த கடையும் மூடப்படும். இதுதான் இந்த மாற்று சிந்தனையை இளைஞர்கள் மத்தியிலையும் பெரியவங்க மத்தியிலையும் கொண்டு செல்லுகிற பொழுது நிச்சயமாக போதையின் பாதையிலிருந்து சமுதாயத்தை விடுவித்து காப்பாற்றலாம் என்கின்ற ஒரு யோசனையை எல்லோரும் சேர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.